ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து துபாய்க்கு எடுத்துகிட்டு வந்த லக்கேஜ் தான் அன்பாக்சிங் பண்ணுறோம். இந்தியாவிலேருந்து வரும்போதே கோல்டாக இருந்துச்சு, தண்ணி மாறினதுனால. ஸோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் தான். பூந்தி, சிப்ஸு இதான் வந்து ஃபுல்லாகவே எடுத்துதான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மலாட்டை வந்து எங்கள் பெத்தி கொடுத்தாங்க. அதெல்லாம் அப்படியே இதுலேயே வந்து பிரித்து அப்படியே கொட்டியாச்சு. இது ஒரு பாக்ஸு. எடுத்து வரமா வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் தான் ரொம்ப நசுங்கி போச்சு. இது உள்ள வந்து வெறும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ன்றதுனால ரொம்ப நசுங்கி போச்சு இந்த பாக்ஸு. கொஞ்சம் ஃபுல்லாக நாங்கள் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டினதுனால ஓரளவுக்கு வந்து இது இதாக இருந்துச்சு. ஆனால் அட்டை பாக்ஸ் வந்து ரொம்ப மோசம், ஃபுல்லாக இதாகிடுச்சு. இந்த ஹட் பாக்ஸ் தான் ரொம்ப நசுங்கி போச்சு, ரொம்ப இதாக இருந்தது. லாஸ்ட் மினிட்ல போய் நாங்கள் வந்து கீரைலாம் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இதில் தான் வச்சுருந்தோம். இது வந்து புளிச்ச கீரை. இந்த புளிச்சக்கீரை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஒரு கத்தை. அப்புறம் இது வந்து முடக்கத்தாங்கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தாங்கீரை. இது கொஞ்சம் தோசை, அப்புறம் துவையல், காரக்குழம்புலாம் வைக்கலாம். ஸோ இது கொஞ்சம் தோசைக்கு, துவையலுக்கு, இதுக்கெலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். பொடி கூட அரைக்கலாம் இதில். இது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பசலைக்கீரை எடுத்துகிட்டு வந்தோம். இது எல்லாமே ஒரு ஒரு பேக்கெட் வந்து 20 ரூபா. முடக்கத்தாங்கீரை, பசலைக்கீரை, இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல பூண்டு, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சொன்னாங்க. 1 கிலோ வந்து 370 ரூபா. அவர் வந்து குறைக்கவே மாட்டேன், 10 ரூபா கூட குறைக்க மாட்டேன், இதாம்மா ஃபைனல் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு குவாலிட்டி பூண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு 307 ரூபாய்க்கு 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் லெமனு, இதுவும் வந்து கீரை தான். இதில் கொஞ்சம் சிப்ஸ் இருக்குது. அப்புறம் வாழைக்காய். இந்த மாதிரி வாழைக்காய் இங்கே கிடைக்கவே மாட்டேங்குது, அது வந்து வேகவே மாட்டேங்குது இங்கே இருக்க துபாயில் இருக்க வாழைக்காய். ஸோ அதனால் வாழைக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். வாழைக்காவே ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். இந்த வாழைக்காய் மட்டும் 100 ரூபா. அப்புறம் கொஞ்சம் மாதுளம்பழம். இது வந்து மாதுளம்பழம் வந்து 200. மாதுளம்பழம் வந்து 4 பழம் 240 ரூபா. 1 கிலோ இருந்துச்சு. சிப்ஸு, பசலைக்கீரை, சுண்டைக்காய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சுண்டைக்காய் வந்து 60 ரூபா. ஓகேவா? 60 ரூபா அதிகமா? இந்த சுண்டைக்காய் தான் வந்து 60 ரூபா. இந்த பொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் இது சிறுதானியம் அரிசி, சிறுதானியம்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அப்புறம் வந்து மல்லாட்டைலாம் இருந்துச்சு. மல்லாட்டை வந்து ஒரு 5 கிலோ பருப்பு மல்லாட்டை வாங்கிட்டு வந்துருந்தோம் ஃபுல்லாகவே. அப்புறம் வந்து மல்லாட்டை கேக்கு. அவ்வளோதான் இந்த பொட்டியில், வேறு ஒன்றும் இல்லை. இது மட்டும்தான் இந்த பொட்டியில் இருக்குது. இந்த பொட்டியை ஓப்பன் பண்ணலாம். இந்த பொட்டியை திறக்கலாம். இது வந்து எங்கள் மாமியார் கொஞ்சம் ஊறுகாயெலாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஊறுகாய். அப்புறம் இது வந்து எங்கள் பெத்தி கொஞ்சம் அவங்க இது மேங்கோ ஜெல்லிலாம் அவங்க வீட்டில் வச்சுருந்தது, அவங்க கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தான் கொஞ்சம் லீக் ஆகிருக்கு போல், எண்ணெய்லாம் ஊறுகாயிலேருந்து.
இது வந்து எங்கள் அத்தை வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க வீட்டிலே செஞ்சுருந்தாங்க. அவங்க வந்து இதில் வெல்லத்தில் ஊற வச்சு இந்த ஆம்லா வந்து அவங்க செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. கொஞ்சம் எங்களுக்கு அவங்க வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தாங்க. இது வந்து மாங்காய் பொடி. இது வந்து எங்கள் பின்னி வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இந்த மிஷிகா ரிப்பன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அதுக்காக வாங்கிட்டு இருந்தோம். இதுவும் வந்து தொக்கு ஊறுகாய். அப்புறம் இது வந்து பொடி. இது வந்து எங்கள் மாமியார் இந்த கொள்ளு பொடி அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இது வந்து எங்கள் பின்னி ஊறுகாய் தொக்கு, மாங்காய் தொக்கு கொடுத்துருந்தாங்க. இது தாளிக்கணும். எல்லாம் வேற கொஞ்சம் லீக் ஆகிருக்கு போல், பிரித்து கொட்டிகிட்ருக்கு. விறகுலாம் கொஞ்சம் இதாகி பிரிஞ்சிட்ருக்கு. இதுவும் எண்ணெய்லாம் லீக் ஆகிருக்கு, க்ரீமெல்லாம் இதாகிருக்கு. கொஞ்சம் அங்கே வந்து அரிசி எடுத்துகிட்டு வந்தேன், ஜீரக சம்பா ரைஸு. இது வந்து நாட்டு சோளம். இது ரொம்ப ரேராக கிடைக்கவே கிடைக்காது அப்படி சொன்னாங்க. சரி, நான் போயிருந்தப்போ இருந்துச்சு. சரி சொல்லிட்டு இதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன், இந்த நாட்டு சோளம். இதெல்லாம் எங்கள் மாமியார் கொடுத்தது தான். ஊறுகாய், துவையல் எல்லாமே கொஞ்சம் லீக் ஆகிடுச்சு. ஒரு பொட்டி இருக்குது. இதில் வந்து ஸ்நாக்ஸ் தான். இது வந்து ஹேண்ட் லக்கேஜில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து எங்கள் மாமியார் கொஞ்சம் அவங்களே வீட்டில் முறுக்கலாம். தீபாவளிக்கு வந்து நாங்கள் போகல அப்படின்றதுனால இப்போ போயிருந்தோம் சொல்லிவிட்டு அவங்க பலகாரம்லாம் செஞ்சு காய் முறுக்கு, அப்புறம் இந்த முறுக்கு, அப்புறம் வந்து அச்சு முறுக்கு, இதெல்லாமே அவங்க வீட்டிலே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சரி, பசங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வாங்கியிருந்தோம். இது ஒரு 2 பாக்ஸ் வாங்கியிருந்தோம். அவ்வளோதான். இது வந்து இப்போ ஷர்விஷ்க்கு வந்து கமலாப்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமலாப்பழம் வாங்கியிருந்தோம். இது வந்து கிலோ 100 ரூபான்னு 2 கிலோ வாங்கியிருந்தோம். இது வந்து எலுமிச்சம்பழம் ஊறுகாய். இது வந்து நம்ம ஆம்லாவில் வந்து ஹனி போட்டு செஞ்சது. இது வந்து எங்கள் மாமியார் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து கொள்ளு பொடி. இந்த மாங்காய் ஜெல்லி வந்து எங்கள் பின்னி செஞ்சுருந்தாங்க. அப்படியே மாங்காயிலே வந்து நீட்டாக பத்தையாக அரைஞ்சி அது வந்து ஜெல்லி மாதிரி பண்ணியிருந்தாங்க. ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் யூஸ் பண்ணாமல். இது வந்து வீட்டிலே பண்ணது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவங்க கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து தீபாவளிக்கு ஊருக்கு போகாதனால எங்கள் மாமியார் கொஞ்சம் முறுக்கு, அச்சு முறுக்கு, அதுக்கப்புறம் தேன்குழல், அதுக்கப்புறம் கை முறுக்கு, நிறையா முறுக்கு ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. சோமாஸு இதெல்லாம். அச்சு முறுக்கில் வந்து ஸ்வீட் போட்டு அச்சு முறுக்கு தான் நான் சாப்பிட்ருக்கேன். அந்த அச்சு முறுக்குலேயே வந்து காரம் போட்டு அச்சு முறுக்குலாம் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பிரண்டை துவையல். இது வந்து நெல்லிக்காய் ஊறுகாயிலே காரம் போட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எங்கள் பெத்தி வந்து மல்லாட்டை வேக வச்சுருந்தாங்க வீட்டில். அது கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.